வெயிலும் வருது மழையும் வருது, ரெண்டு பக்கத்திலும் கூட பிடிக்க வேண்டியது. ஒரு கமலை ஒரு வெயில் இல்லை. இந்த அந்த மடத்தடியில இலங்கை ஜனாதிபதியோட தேர்தலை பற்றி அங்கே ஒரே கதை. இந்த முறை 6 வருவார் 6 வெல்லுவார் என்ற கதை தான் அங்கே ஒரே. அந்த மடத்தடியில் போன இன்று முழுக்க ஒரே இந்த நம்மட இலங்கை ஜனாதிபதி தேர்தலை பற்றி நாங்கள் ஒரே கதை. இந்த முறை சஜித் வருவார், ரணில் வருவார், மற்றது என்ன ஒரு புதுக்க வள்ளார் வருவார், நம்மட தமிழ் பொது வேட்பாளர் வருவார். இதெல்லாம் சாத்தியமற்றது. நான் நினைக்கல. அங்கே கதைச்ச கதையை பார்த்தா யாருக்கும் ஆதரவு இருக்கு. இந்த முறை ஒரு புதியவரை நாங்கள் பார்த்தா என்ன, இந்த முறை இப்படி ஒரு மாறுதல் வர வேணும். இந்த தமிழ் மக்களுக்கு காலாதிகாலமாக ஆட்சிகள் மாறி மாறி வந்தாலும் தமிழ் மக்களுக்கு ஒரு பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கான இல்லை. மக்கள் விழிப்பாயிருக்கின, மக்கள் ஒரே குரல் எழுப்பி வேண்டியிருக்குதுகள், மக்கள் விழிப்பு. ஆனா இந்த அரசியல்வாதிகள் 2 பேரை இதுவரையில என்ன சாதிக்கதண்டு பந்தம் பிடிச்சென்று இருக்கிறதான் வேலையண்டுதான் உலகம் சொல்லுது, தமிழ் மக்களே சொல்லினேமே. ஆனா இன்று மடத்தடியில ஒரு பெரிய ஒரு போராட்டம். இந்த 9ஆம் மாசம் வருகிற அந்த ஜனாதிபதி தேர்தல்ல ஒரு வெற்றி தமிழ் மக்களுக்கு இருக்கு என்று அடிச்சு சொல்றாங்களா? ஆனா அதைத்தான் நானும் ஒரு ஊடகத்துறை சார்ந்ததாக நானும் என்னுடைய காலத்துல கடமை ஆற்றின போது உண்மைதான். அன்பின் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய மதிய வணக்கம். அனைவர் நலம் தானே? அந்த நலத்தோடு இன்னொரு சிறு பதிவோடு இந்த அரசியல் களத்தில் மடத்தடியில் கொஞ்சம் பேர் பேசியிருந்ததை ஒரு கற்பனை அல்ல, ஒரு நிஜமான என்று பேசப்படுகிற ஒரு செய்தியை எனது முகநூல் நண்பர்களுக்காக கொண்டு வந்தேன். அதை பாருங்கள், அதை பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று அன்போடு கேட்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். உங்கள் என்றும்